அன்பான இனிய உறவுகளை யாருக்கெல்லாம் தமிழும் சேதுபதியும் அடிக்கடி டச்சிங்கில் இருக்கிறது பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழும் சேதுவும் சீக்கிரமே ஒன்று சேரணும். கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க. கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேது பார்த்தீங்கன்னா அப்படியே சொக்கி சொக்கி பார்க்குறாரு. நம்ம தமிழ் செல்வியும் அதே மாதிரி தாங்க வீட்டுக்குள்ள வந்து படுத்துருக்காங்களே, அப்படியே கற்பனையில் எப்படிங்க மனசில் இருக்கிறதான் வெளியில் வரும். அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே விறக தாபத்தில் இருக்க மாதிரி ரெண்டும் கட்டி பிடிச்சிக்கிறதுங்க. எப்படி இருக்கும்? சரி, தலைவர் தான் இப்படி கனவு காங்குறாரு அப்படின்னு திடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. அடுத்த செகண்ட் பார்த்தா சரி பரவாயில்ல, பொம்பளை பிள்ளை நல்லா கண்ணியமாக இருக்குது, புருஷனை பற்றின ஆசா பாசம்லாம் இல்லை, இவன் தான் அலையிறான் அப்படின்னு நினச்சா இந்த பிள்ளைய அடுத்த செகண்ட் அதே மாதிரி கனவு கண்டுட்டு கட்டி பிடிக்கிற மாதிரியும் முத்தம் கொடுக்குற மாதிரியும் அப்படின்னு எந்திரிக்குது. என்ன இப்படிலாம் கனவு காங்குறான் அப்படின்னுக்குறாங்க. பக்கத்தில் தங்கச்சிங்க 2 பேர் இருக்கிறாங்க. இருக்கையிலே உனக்கு கனவாடி, கனவுல யார் இருந்தால் என்ன, கனவு காங்குறதுக்கெலாம் தடை போடக்கூடாது அப்படின்னு நீங்களாம் சொல்கிறது நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பர் பொண்ணுங்க அந்த பொண்ணு. அம்மாடி அப்பாடியோ காவியாவா அட்டும் அப்பா, ரத்தம் டெஸ்ட் எடுக்குது பார்த்தீங்களா? இப்படி தாங்க எல்லாருமே எடுக்கணும். உண்மையிலே பார்த்தா எல்லாமே இருக்கா. சரி, குழந்தை இருக்கான்னு அந்த பிள்ளை பார்க்கலையே, அது எடுக்கிற டெஸ்ட்டு வேறு போல இருக்குது, அது முக்கியம் இல்லைன்னு பார்த்துட்டாங்க. எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. அடி பாவி டே, இவகிட்ட உஷாராக இருக்கணும்டா அப்படின்னு ஆத்தாக்காரி சொல்லுது. போஸும் ஆமாம்மா பயங்கரமான ஆளாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா. பேசிகிட்டு இருக்கீங்களே, அந்த சின்ன மருமக அவ தமிழ் செல்விக்கிட்ட தான் பார்த்துருக்குன்னு பார்த்தா இவகிட்டையும் பார்த்துருக்கணும்டா போசு அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்பத்தா அம்மாச்சின்னு குரல். டே ஏன்னடா அந்த குள்ள கத்திரிக்காய் குரல் கேட்குது, தெரியலையம்மா அப்படின்ட்டு வெளியில் வராங்க. பார்த்தா தமிழ் தான். நில்லுடி, என்ன வீட்டுக்குள்ள வந்துட்ட, என்ன நீ தண்டனைக்குரியவள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க நியாயப்படி பார்த்தா கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம், போகலாம், வரலாம், புழங்கலாம், ஏன் 2 பேரும் உடல் வேணாம் விட்டுருங்களேன், என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஆனால் இந்த நன்னறிங்க வெளியில் இருந்த ஆளுங்க உள்ளுக்க வந்து இருந்துட்டு இவங்க பண்ண தப்பை விட தமிழ்ச்செல்வி பண்ணுச்சு. இப்போ சொல்லப்போனால் 1க்கு 2 பிள்ளையாக சுமந்துட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டாங்க. மாசமாக இருக்குன்னு அப்படி தாங்கினாங்க, அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சு தூக்கி போட்டாங்க. இப்போ தான் இருக்குல்ல, அப்புறம் அந்த தாங்கணும் இல்லைங்க. என்ன சொல்கிறது, பார்த்தா எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்களே, நான் மாமாவை பார்க்க வந்திருக்கேன், உங்களையெல்லாம் பார்க்க வரல. மாமா நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்துடுவாங்களா, வெளியில் போடி அப்படிங்கிறாங்க. உடனே அம்மாச்சி எங்கேருந்து வருது, நிறுத்துங்கடி, அவளை வெளியே போச்சுருக்கு, நீங்கள் யாருங்கடி, நீ வா வா என்னடி இப்படி வந்திருக்கு இவ்வளோ தூரம், நான் பெரிய மாமா பார்க்கணும். பெரிய மாமாவை எதுக்கு, என்ன அப்படின்னு கேட்க, நான் மாமா பார்க்கணும் அப்படிங்கல. கரெக்டாக சன்னாசி அவங்களும் வந்துடுறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லைம்மாம்மா அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மலரக்கா பற்றினது தான். பாவம், அவங்களும் இந்த வீட்டுக்கு மருமக இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க, வெளியிலேயும் வீட்டை விட்டும் போக மாட்டேங்கிறாங்க. கடைசி காலத்தில் அந்த பொண்ணு அந்த அக்கா எப்படி இருக்கும், அவங்களுக்குன்னு துணையாக இருக்க போகிறது கணவனோ இல்லை கல்வியோ தான். கணவன் தான் கைவிட்டாச்சு. அப்படி இருக்கல, கணவன் ஒன்றும் கைவிடலை, அவள் தான் கணவனை வேணான்னு சொன்னான். ஆமாம்மா, அதுக்கு நல்லவங்களா இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. எம்பிள நல்ல இல்லாமல் என்ன தெரிய கண்ட, நீங்கள் பேசாதீங்க வேணா, நான் வெளியில் சொன்னேன் அப்படிங்கல. ஐயோ, இவ பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டானா, ஏன்னா இதுங்களோட ரகசியம் எல்லாம் தெரியுமில்ல தமிழுக்கு. ஏற்கனவே கையை பிடிச்சி இழுத்தான், மாமனாரை கொலை பண்ண பார்த்தான், அதனால் அடங்கி போய் நின்றுறாங்க ஈஸ்வரி. அடுத்து பார்த்தா அவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கல்வியாக துணை இருக்கணும் மாமா, அதான் மாமா அப்படிங்கிறாங்க. இப்போ நீ என்னம்மா சொல்ல வரேன்னு சன்னாசி பேசுகிறாரு. அக்கா 10ஆவதுல ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்னை விட. நான் சொல்ல அம்மாச்சி, நீ சொல்ல அம்மாச்சி, நான் படிப்பில் எப்படி, நீ சூறப்புலிடி, நீ சிங்கக்குட்டி, படிப்பில் நீ தான், உன்னை அடிச்சுக்க ஆள் இல்லை. அடிச்சுக்க ஆள் இருக்கு, நம்ம மலரக்கா தான். என்னடி சொல்கிற? ஆமாம், என்னை விட 5 மார்க் கூட எடுத்திருக்காங்க, 500க்கு வெறும் 13 மார்க்கு தான் கம்மி. என்னடி சொல்கிற? இன்னும் விட்டுருந்தா அதையும் நல்ல ஒரு மனநிலை படிக்கிறதுக்கு இருந்ததா படித்து எடுத்திருப்பாங்க, 500க்கு 600 கூட எடுக்கிற அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு பேசிக்க. உடனே பார்க்குறாங்க, டே ராசாங்கம் பாவண்டா அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நீ சொல்ல வர்ற, அவங்க மேற்கொண்டு படிக்கணும், அவங்க படிக்கிறதுக்கு மட்டும் மனசு ஆசை இருந்தால் கல்விக்கு வயசே இல்லைன்னு சொல்லுவாங்க, அதனால் அக்காவை படிக்க வைங்க ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, மலரை கூப்பிடுங்க, மலரை கூப்பிட்டு என்ன ஆசைப்படுதோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ ரொம்ப சந்தோஷமாம்மா, இதுக்கே என்னோட சொல்லுக்கு நீங்கள் செவி சாச்சிட்டீங்க அப்படின்ட்டு, மலரக்கா வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும். மலர் ஓடி வருது. என்னாச்சு என்ன அப்படிங்கல. என்ன இவகிட்ட சொல்லிவிட்டேன், நான் ஒன்றுமே சொல்ல, என்ன தமிழ் சொன்னேன், அக்கா நீங்கள் ஒன்றும் சொல்லலை மாமா, அக்காலாம்
எதுவும் சொல்லலை, எனக்கா தான் பாவம் அக்கா தினம் தினம் தனிமையில் கஷ்டப்படுது, கல்யாண வாழ்க்கை தான் வீணாக போச்சு, ஆனால் அவள் படிப்பு வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே, அக்கா படிப்பில் கூட மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கல. என்னம்மா மலரு, நீ படிக்க ஆசைப்படுறியா? நான் படிக்க ஆசைப்பட்டேன் ஐயா. நான் ஐயாவா படிக்க ஆசைப்பட்டேன் மாமா. அது வந்து நான் வக்கீலுக்காக படிக்கணும், வக்கீல்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படிங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே பார்த்தீங்களா மாமா, நானாக சொல்லலை, அக்கா இது பூரா என் வீட்டில் சொன்னுச்சு. அதுதான் படிப்பு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் மாமா ப்ளீஸ் மாமா 2 மருமகளையும் படிக்க வச்சா உங்களுக்கு இன்னும் நல்ல பேரும் கிடைக்கும், அதை விட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மாமா அப்படிங்கிறாங்க. சன்னாசி இருந்துட்டு நீ சொல்கிறது என்னமோ சரிதான் தமிழ், அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை சரின்னு நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. உடனே அம்மாச்சி ஐயோ இவன் மனசு மறக்கல, ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கல. ஏ அப்படின்னு வேகமாக ஈஸ்வரி வந்து சாவித்திரி ஈஸ்வரி ஒரே மாதிரி சொல்லுது இந்த விஷயத்தில் மட்டும். அதெல்லாம் யாரும் படிக்கலாம் கூடாது, இந்த வீட்டில் படிப்பே பிடிக்காது, எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது, மதனி நீங்கள் சொல்கிறத நானும் ஆமாம் அப்படின்னு 2 சொல்லுதுங்க. ஜிஞ்சா கொட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொட்டிக்கிறதுங்க. நில்லுங்க அண்ணன் என்ன சொல்லுவாரோ அதை பார்த்துக்கலாம், நீங்கள் ஏன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திரிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்க்குறாங்க. ஐயா என்னையா பார்க்குற, அதெல்லாம் அந்த காலமாக போயிடுச்சுல்ல, நீ தான் இப்போ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டில்ல, என்னையா விடியா அப்படிங்கிறாங்க. அவள் ஆசையை நிறைவேற்றியா அப்படிங்கிறாங்க. அப்போ மட்டும் நீ படிக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், இந்த வீட்டில் டாக்டர் இருக்கிறாங்க, வக்கீல் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, நீ தாயா முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மலரை பார்க்குறாரு. உனக்கு விருப்பமா நீ படிக்கிறதுக்கு அப்படின்னு அப்படியே ராஜாங்க கேட்க, எனக்கு விருப்பமாம்மா, எனக்கு ஆசை மாமா, தமிழ்ச்செல்வி பார்க்குறப்பெல்லாம் என்ன மாதிரியே இருக்காளே அப்படின்னு நான் நினைப்பேன் மாமா, எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லவும், சரி நான் படிக்க வைக்கிறேன், நீ என்ன படிக்கிறியோ ஆசை வச்சதை படி, நீ நீதிபதிக்கே கூட படி அப்படிங்கிறாங்க. மாமா ஃபஸ்ட்டு வக்கீலுக்கு தான் படிக்கணும், அப்புறம் தான் நீதிபதி அப்படின்னு சொல்ல, ஐயோ என் பேத்தி அப்படின்னு அம்மாச்சி சிரிக்குது. சரி கிளம்புங்க, நாங்கள் வேலை இருக்குது, சன்னாசி வா நம்ம வெளில போவோம் அப்படின்னு போகிறாங்க. ஐயோ யாரெல்லாம் என் அண்ணன் விட்டு பணத்தை திங்கிறாங்களே அப்படின்னு வயிறு எரிச்சலில் புலம்புதுங்க. அடுத்துங்கிட்டு ஆத்தாளும் மகளும் போய் புலம்பி தள்ளுதுங்க. ஐயோ எங்கள் அண்ணன் விட்டு போனால் 1 கோடி ரூபா அங்கிட்டு போகுது போஸுக்கு, அங்கிட்டு பார்த்தா போஸு பொண்டாட்டி தானே மலரு, அவளை படிக்க வைக்கிறவங்கண்ணே, எங்கள் அண்ணன் லூசு பயல் ஆகிட்டான் அப்படின்னு புலம்பி தள்ள, அம்மா பேசாமல் இருமா, அந்த கல்யாணத்தை தான் நம்ம நிறுத்த போகிறோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு இங்கே தாமரை ஆறுதல் சொல்ல, இந்த பக்கம் 3 பேரும் உள்ளர போயிட்டு என்னடா உன் பொண்டாட்டியை படிக்க வைக்கிறேங்கிறேன், அம்மா வாயை கழுவுமா, என்னம்மா என் பொண்டாட்டிங்கிற, ஐயோ பழக்க தோசத்தில் வந்துருச்சுடா, ஆமாடா அந்த வேலைக்காரியை போய் படிக்க வைக்கிறோங்கிறேன், உன் பெரிய பையனடா கூறு கட்டு போச்சா, அம்மா அதாம்மா எனக்கு வயிறு எரியுது, படிக்கிறதுக்கு பத்தாதா, நீ 11 12 காலேஜு வக்கீல் படிப்பு எவ்வளோ இருக்குது, உங்கட்டுக்கும் கோடியாக போதே, ஐயோ அதுக்குள்ளே அந்த சொத்து புறத்தையும் உன் பேருக்கு எழுதணும்டா, மாற்றி எழுதிட்டு இதெல்லாம் விரட்டணும்டா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக தமிழ் அங்கிட்டு போகிறத பார்க்குறாங்க. டே அவள் போகிறாடா, அவளை சும்மா விடக்கூடாதா அப்படின்ட்டு போயிட்டு இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்ன நொன்னத்தை, என்னடி நீ என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா, அவளுக்கு ஏண்டி படிக்கிறதுக்கெலாம் இங்கே வந்து காசை வாங்கி செலவழித்து சீரழிக்கிற அப்படின்னு கேட்க, ஏன் நீங்கள் மட்டும் 1 கோடி ரூபா வாங்கி முடிய போகிறீங்களா, அதை தான் கொடுக்க விட மாட்டேன்னு சொன்னியே, கொடுக்க விட மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் நீ வாங்கி காமிக்க நினைக்கிறீங்கல்ல, அப்படி இருக்கல எங்கள் அக்கா பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எப்பார் உன்னைய மண்டையில் அடித்து போட்டு வந்தமே, அதோட உன்னை விட்டு வந்தது தப்படி, என் பிள்ளை உன்னை என்ன அடிச்சிருக்கணுண்டி, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அதை நிரூபித்து உங்களை நான் ஓட விரட்டலை, நான் தமிழ்ச்செல்வி இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்தா அடித்து வாயை மூட்ரி அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்களா, அப்படியே திரும்புகிறாங்க, ஆடி போகிறாங்க. சன்னாசி எல்லாத்தையும் கேட்டுறாரு. அட பாவிங்களா, நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கியாடா, ஏண்டா அப்போ அந்த மருந்தை நீ கொண்டு வரலையாடா அப்படிங்கிறாங்க. அப்பா அது வந்து அடைச்சி பொறுக்கி நாயே, என்னடா நீ நினச்சிட்ருக்க, அப்போது அந்த பிள்ளை மண்டையில் அடித்து போட்டு அந்த இதை பூரா எடுத்துகிட்டு வந்தியா மருந்தை, பாவண்ணா அந்த பிள்ளை, நீ இவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படி இப்படிங்க, அப்பா விடுப்பா நீ இதெல்லாம் வெளில சொல்லாதப்பா, பாவப்பா தம்பி அப்படிங்குது அவங்க அக்கா. அப்போதைங்க பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரையிலே ஃபோனை அடிச்சுக்கிட்டு தான் வருது, ஃபோனை கட் பண்ணிகிட்டே வராரு. இருங்கப்பா என்ன இது, எம்எல்ஏ வந்துட்டு இந்த படுத்தி எடுக்கிறேன், கல்யாணத்தை உடனே வைன்ட்டு நல்ல நாள் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் வைக்கிறாரு. நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அடிக்கவும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறதுக்கு பதில் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறாரு. இங்கே வந்து பார்த்தா அவளும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், இனிமேல் இந்த கல்யாணத்தை பண்ணி யோசிக்காத பேசாத, நீ இவ்வளோ பெரிய பாதகத்தை பண்ணியிருக்கிற, மலருக்கு வாழ்க்கை கூடுறா, பாவம்
பாவம்டா அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன பாவம் அந்த பொண்ணு? அதெல்லாம் முடியாது, நான் கோடியாக வாங்கி கோடீஸ்வரன் ஆக போகிறேன், இது உறுதி. எப்படி அவனை கோடி கொடுப்பாரு? நீ அண்ணனை காப்பாற்றின அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தாண்டா 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. மற்றபடி தமிழ்ச்செல்வி தான் காப்பாற்றினா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், உனக்கு 5 பைசா உன்னை மதிக்க மாட்டாருடா. என்னப்பா எப்படி சொல்லுவ? போய் சொல்லு, எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்கல அதனால இப்படி போய் சொல்கிறாரு நான் சொல்லிடுவேன். ஏன் தமிழ்ச்செல்வி கூட்டியாந்து நான் நிரூபிப்பேன்டா. அவள் சொல்ல மாட்டா, ஏன்னா ஆதாரம் இல்லாமல் போனால் கதை கந்தலாயிருன்னு அவளுக்கு தெரியும். இல்லைன்னா இத்தனை நாள் பேசாமல் இருப்பாளா? அதனால் நீங்கள் தான்ப்பா மூக்கடை விட்டு நிற்கணும். இல்லைடா என் அண்ணன் நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அண்ணே வாங்கன்னு கூப்பிட்றாரு கத்திக்கிட்டு. எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சுங்கள? அப்பா நீங்கள் கெஞ்சிக்கிட்டே வராங்க. நான் சொல்லியே தீர்வேன்டா, இந்த கல்யாணம் நடக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எங்கே எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ராஜாங்க வராரு, குளிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வராரு. எல்லாரும் வந்துடுறாங்க. பிள்ளை வாழ்க்கைங்க எதுவும் கெடுத்து விட்டுறாதீங்கன்னு ஈஸ்வரி கடந்து புலம்புது. நீ சும்மா இரு. அவங்க ஆத்தா இருந்துட்டு என்னடா சன்னாசி என்ன இருங்க அண்ணன் வரட்டும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னடா சன்னாசி நீ எல்லாரும் தான் வீட்டில் இருக்கவங்களாம் கூட்டத்தை கூட்டுவாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இப்போ நீ வேற கூட்ட ஆரம்பிச்சிட்டியா? என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல. அண்ணே மோசம் போயிட்டோம் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, அட ஆமாண்ணே அன்னைக்கு உங்கள் உசுரை காப்பாற்றினது என் புள்ள இல்லைண்ணே, என் புள்ள போஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே நம்ம உயிரை காப்பாற்றினது இந்த நம்ம வீட்டுக்கு வந்த சின்ன மருமக தமிழ்ச்செல்வினே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. ஐயோ பெரியப்பா அப்பா பொய் சொல்கிறாரு பெரியப்பா, அவர் பேச்சை கொஞ்சம் எதிர்த்து பேசுனீங்கக்காண்டி என் மேலே பழி போட்டு பேசுகிறாரு. ஆமாம்மா ஆமாம் பெரியப்பான்னு அப்படியே போஸ் அண்ணே அம்மா எல்லாருமே பேசுதுங்க. பார்க்குறாங்க. என்னடா நடக்குது சன்னாசி? நீ அண்ணே என் பேச்சை நம்ப மாட்டீங்களா? சன்னாசி ஒன்றை நம்பாமல் இந்த ஊரில் நான் யாரப்பா நம்புவேன்? ஆனால் ஓம் பொண்டாட்டி பிள்ளைங்க தானப்பா சொல்லுதுங்க. அப்படி என்னப்பா அவங்க மேலே கோவம்? பரவாயில்ல விடு, அதெல்லாம் இப்படிலாம் சொல்லாத. அவங்க மேலே கோவத்துலலாம் அண்ணே நான் கோவத்தில் சொல்லலைண்ணே, உண்மையை தான் சொல்கிறேன். தமிழ்ச்செல்வி தான் காப்பாற்றினது. தமிழ்ச்செல்வி மேலே பாசத்தில் இப்படிலாம் சொல்கிறாரு எங்கள் அப்பா, நம்பாத பெரியப்பா அப்படின்னு சொல்லல. நிறுத்துடா அப்படின்னு ஒரு குரல். பார்த்தா எம்எல்ஏ மகா பொண்டாட்டி எல்லாரும் வராங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க பெரியப்பா, எனக்கு பொண்ணு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அமைதியாக இருங்கங்கிறாங்க. அவன் அதுக்கு முன்னாடியே காதல் விழுந்தானே நிறுத்துடான்ட்டு வர்றான். அப்புறம் என்ன வாங்க அப்படிங்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன வாங்க இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற? என்ன சொல்கிறீங்க சம்மந்தி? என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பிள்ளை ஏயா தம்பி பிள்ளைங்கிறக்காண்டி எல்லாத்தையும் மறைச்சியா? அதெல்லாம் நாங்கள் மறைக்கலைங்க அப்படின்னு சன்னாசி. நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ நல்ல வெந்தாயா, உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் வந்திருக்கேன். ஆனால் உங்கள் அண்ணன் பாசத்தில் இருப்பார் போல இருக்கே, அதனால தான் தம்பி இவ்வளோ பெரிய பொறுக்கின்னு தெரிஞ்சும் என் பொண்ணு தலையில் கட்ட பார்க்குறாரு. ஏயா என் பொண்ணுக்கு 2ஆம் தரம்னா நான் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு வந்துடுவேன் நினச்சியா? இல்லை அமைச்சர் விட்டு பையங்கிறனால ஈன்னு வந்துடுவேன் நினச்சியா? அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ சம்மந்தி என்னாச்சுன்னு ஈஸ்வரி கடந்து துடிக்குது. அட நிறுத்துமா, உன் பையன் ஒரு மருந்துக்காண்டி ஒரு பொண்ணையே அடிச்சு போட்டு வந்திருக்கிறான். என்ன நினச்சிட்ருக்கீங்க? எல்லாத்தையும் உங்கள் வாக்கு மூலமாக கொடுத்துட்டீங்களே. நாங்கள் எப்போ கொடுத்தோம், நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படிங்கிற ராஜாங்க பார்க்குறாரு. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், எதுவும் இனிமேல் சம்மந்தியே வேணாம், இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கல தான், இதோ பாருங்கள் ஆதாரத்தை அப்படின்னு அவங்க பேசுனது எல்லாத்தையுமே அவங்க ஃபோனு காலிங் போய் பேசி அட்டன் பண்ணி பேசையிலே எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. கேட்டுட்டு ராஜாங்க அப்படியே ஆடி போகிறாரு. இவ்வளோக்கு பண்ணானா? அட பாவி, இவ்வளோ கேவலமானவனா நீ இருக்கிற அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் உங்கள் பிரச்சனை, இனிமேல் உங்கள் கல்யாணம் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பார்த்தா செம்ம காண்டாகிறாரு சன்னாசி. பார்த்தீங்களானே நான் சொன்னது சரியா அப்படின்னு கேட்க, பார்க்குறாரு என்ன பண்ணுறது தெரியல, சாட்டை எடுத்து சாத்துனா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி பாட்டி கற்பனை பண்ணி பார்க்குது. நல்லா தான் இருக்குது அப்படிங்கல. நீ போஸ் நீ திருந்தவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி பாவம், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மருந்து எடுத்தாந்துருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாம் பேச சேது அப்படியே பார்க்குறாரு தமிழ்ச்செல்வியை. தமிழ் நீ தான் அந்த மருந்து எடுத்தாந்தியா அப்படிங்கல. ஆமாம் அம்மா, ஆனால் நான் சொன்னால் எங்கே நம்ப போகிறீங்க, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்படியே யார் இருக்கான்னா பார்க்கல, ஓடி போய் அப்படியே கட்டிக்கிறாரு நம்ம சேது. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.